ஹாப்பி மார்னிங் டு எவ்ரிவன். நான் வந்து தஷ்வந்தோடைய மதர். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து நான் கிரேட் 1A வந்திருந்தேன். தம்பி கிளாஸ் டீச்சர் வந்து எப்படி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணலாங்க. கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க, நல்லா எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க இவிஎஸ் இன்றைக்கி ஓரல் டெஸ்ட் சம்திங் இருக்குது போல இருக்குது. அதனால ஸோ அவங்க இவிஎஸ் தான் டீச் பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு லெட்டருக்கும் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கேன், பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸ் வந்து ரியலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் breathe for in the word breathe, she used first வந்து BREATHE like this. அந்த மாதிரி எல்லா வேர்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்ராக்ஷனையும் வந்து அவங்க கொண்டு வர வச்சாங்க. அப்புறம் வந்து அவங்க டீச்சிங் நல்லா இருந்தது. அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மோனோட்டனஸாக டீச் பண்ணாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷனையும் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுற அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த 1 month ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து தம்பி இந்த வருஷம் தான் நான் சேர்த்துட்டேன். அவன் வந்து ஏற்கனவே எல்கேஜி யூகேஜி படித்ததுக்கும் இங்கே அந்த வித்தின் 1 month வந்து நான் ரியலாகவே பர்சனலாகவே நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அவனுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த அடமெண்ட்டாக இருந்த அந்த இது வந்து மாறி இருக்கு. ஒரு காமா அந்த மாதிரி அவனோட ஸ்பீச்சிங்லேயும் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்போ அவனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை, அவனுடைய அந்த ஸ்கில் டெவலப்டை வந்து நான் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் பிளேஸை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஸ்கில்லில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பிளேஸை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கணும். எனக்கு இன்றைக்கி வந்து அப்சர்வ் பண்ண விதத்தில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லா பசங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க தெரிஞ்சவங்க படிக்கிறது எல்லாருமே வந்து அவங்களோட டேர்ன் வரப்போ ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒரு டீச்சர் வந்து அவங்க நல்லா வந்து டீச் பண்ணால் மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக எல்லாருமே பார்த்தோன்னா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மேமோடைய ஸ்கில்லும் இருக்குதுன்னு தான் அப்படி தான் நான் சொல்லலாம். அப்புறம் வந்து தம்பி வந்து புதுசாக நான் எங்கள் ஸ்கூலில் வந்து அவன் எனக்கு என்ன பண்ணுறான்னா, வீட்டில் வந்து தினமும் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இதை பாருங்கம்மா இதை பாருங்கிறான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு என்னன்னா, அவனோட எக்ஸ்ட்ரா ஸ்கில் வந்து வளர்கிறதுக்கு இந்த அட்மாஸ்பியர் இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருக்குது. நான் 1 hour மட்டும்தான் அப்சர்வ் பண்ணேன். வித்யா மேம் கிளாஸ் மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுவே வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. 1 monthல இவன்கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் இந்த அகாடமிக் இயர் இன்னும் 12 வரைக்கும் கிளாஸ் 12 வரைக்கும் இங்கே தான் படிக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்ச் வந்து என்னோட சன்னோடைய எஜுகேஷனில் இருக்கும் நான் நிஜமாகவே ஃபீல் பண்ணுறேன்.